அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த 70 பேர் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்போம். சையத், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்ற திருவிழாவின் போது கோவிலுக்குள் சென்ற பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக கோயில் பூட்டப்பட்டது. கோயிலை திறக்க வேண்டும் என இரு தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் பட்டியல சமூக மக்கள் கோவிலுக்கு அனுமதிக்க வேண்டும், தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என முடிவு செய்யப்பட்டு அன்று பட்டியலின மக்கள் கடும் பாதுகாப்போடு போலீஸ் பாதுகாப்போடு பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஊர் தரப்பை சேர்ந்த சிலர் மட்டுமே கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது பட்டியலின மக்கள் வரும்போது சில மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் காணப்பட்டது. இந்த நிலையில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த கந்தன் என்ற நபர் சுமார் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மீது வழக்கு பதிவு செய்ய புகார் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் பலனூர் போலீசார் ஊர்த்தரத்தை சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 72 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோயில் சுற்றியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சையத் தகவல்களுக்கு.